வணக்கம் உறவுகளே. தனா ஹெல்தி டிப்ஸ் என்ற யூடியூப் தொடர்பினூடாக பொதுவான மருத்துவ பிரச்சனைகளும் அவற்றிற்கான ஆலோசனைகளையும் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது எனது 6வது பதிவு. இப்பதிவுகளுக்கு எனக்கு ஆலோசனைகளும் தொடர்ந்து உற்சாகமூட்டலையும் தந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றும் ஒரு பொதுவான தலைப்பு, எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, முதலுதவி, ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ். இது நமது வாழ்வில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலாவது எவருக்கும் தேவைப்படலாம். ஒருவர் ஒரு ஆபத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு நாம் உதவி செய்வது எல்லோருக்கும் ஒரு விருப்பமான விடயம். ஆனால் நாம் உதவி செய்ய போவது அவருக்கு ஒரு உபத்திரமாக அமைந்துவிடக்கூடாது. எனவே முதலுதவியின் போது என்னென்ன செய்யக்கூடாது என்ற விஷயம் நம்மளுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். மற்றும் முதலுதவி செய்வதற்கு நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை விடயங்கள், முக்கியமான சில விடயங்களை இங்கு கூறவிருக்கின்றேன். இதிலே வீதி விபத்துக்கள், வீடுகளிலே நடைபெறுகின்ற விபத்துக்கள், பாம்பு கடி, நாய்க்கடி மற்றும் நஞ்சு உட்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றிற்கான தெரிய வேண்டிய முக்கிய சில விஷயங்களை இங்கு முன்வைக்கின்றேன். எல்லோருக்கும் இது தேவைப்படும். எல்லோரும் முழுமையாக பாருங்கள். ஈவன் 5ஆம் ஆண்டு புலமை பரிசு எழுதுகிற மாணவர்களுக்கு கூட இது தேவைப்படும். அவர்களின் வினாக்களில் கூட இவை வருகின்றன. நாங்க முதலுதவி என்ன என்று சொல்லி பார்த்தமாக இருந்தால், ஒரு ஆபத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு, அல்லது ஒரு விபத்துல சந்திச்ச ஒரு ஆளுக்கு, அல்லது ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சரியான வைத்திய உதவி கிடைக்கும் வரைக்கும், அல்லது சரியான வைத்தியத்துக்குரிய இடத்துக்கு அவர் போய் சேரும் வரைக்கும், அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரும் வரைக்கும் அவருக்கு நம்மளால என்ன உதவி செய்யலுமோ அது முதலுதவி. அந்த முதலுதவியால அவர் மரணத்தை தடுக்கலாம், அவருக்கு நடக்க போற பிரச்சனைகளை குறைக்கலாம், அவருக்கு பிரச்சனைகள்ல இருந்து அவர் குயிக்கா, அதாவது விரைவாக சுகமடைகிறதுக்கு, விரைவாக மீண்டு வாரத்துக்கு நம்மளோட முதலுதவி மிச்சம் உதவியாக இருக்கும். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற விடயம், நாம் வீதியால் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மயக்க நிலையில் கிடக்கின்றார், ஒருவர் மயங்கி கிடக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யலாம்? ரைட். ஒருவர் மயங்கி கிடக்கின்றார் என்றால் அவர் மரணித்து விட்டாரா, செத்துத்தாரா இல்லையா என்று முதல் தெரிய வேணும். முதல் போய் அவரை கொஞ்சம் அசைச்சு ஆட்டி கூப்பிட்டு பார்க்கலாம். தம்பி, அண்ணன் என்று சத்தம் போட்டு பாருங்க. சத்தம் இல்லையா? ரைட். அப்ப உணர்வு இல்லாமல் இருக்கிற. அடுத்தது தெரியணும், இவருக்கு மூச்சு இருக்குதா, இதயம் துடிக்குதா என்ற ரெண்டையும் அறியணும். அது ரெண்டும் இருந்தா ஆள் உயிரோட இருக்கிற, உணர்வில்லை ஆனா உயிரோட இருக்கிறார் அர்த்தம். ரைட். அப்ப மூச்சு இருக்குதான்றத முதல்ல பார்க்க வேண்டும். மூச்சு இருக்குதான்றத எப்படி பார்க்கலாம்? அவர் மூக்குக்கு கிட்ட நம்மட கன்னத்தை வச்சு அவர் நெஞ்சு உயர்ந்து பதியுதான்றத பார்த்து கொள்ளும். நாங்க இந்த பொசிஷன்ல இந்த படத்துல இருக்கிற மாதிரி இப்படியே வச்சு பார்த்தமாக இருந்தால் அவர மூக்குல இருந்து வர காத்து நம்ம கன்னத்துல படுறத உணரலாம். அவரை நெஞ்சு உயர்ந்து பதிகிறத அவதானிக்கலாம். அப்ப மெதுவா அவதானமாக அவருக்கு மூச்சு இருக்குதான்றத மூக்குக்குள்ளால காத்து வாரத்தை வச்சுக்கொண்டும் அவரை நெஞ்சு உயர்ந்து பதிகிறத வச்சுக்கொண்டும் நாங்க பார்க்கலாம். ரைட். மூச்சு இருக்கு. அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும்? அவர இதயம் துடிக்குதான்னு பார்க்கணும். இதயம் துடிக்குதான்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய இதயம் சுருங்கி விரியும். இதயம் சுருங்குகின்ற பொழுது அது ரத்தத்தை நம்முடைய ரத்த குழாய்க்குள்ள பம்ப் பண்ணும். ரத்த குழாய்க்குள்ள இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணக்குள்ள ரத்த குழாய் கொஞ்சம் விரிஞ்சு சுருங்கும். அந்த சுருங்கி விரிகிறத நாங்க உணரலாம். அதைத்தான் நாங்க நாடி துடிப்புன்னு சொல்றோம். அப்ப இதயம் வேலை செய்தாண்டு பார்க்கறதுக்கு நாங்க நாடி துடிப்பு பார்க்கிறோம். நாடி துடிப்பு பார்க்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க. ரைட். நாடி துடிப்பு பார்க்கறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. எல்லாருக்கும் கூட மணிக்கட்டு பகுதியில இந்த பெருவிரல் பக்கமா இந்த பகுதியில ஒரு 3 விரல் அப்படி வையுங்க. ரைட். இப்படி வச்சா அந்த விரல்ல ஏதோ ஒன்று வந்து தட்டித்து போற மாதிரி ஒரு உணர்வை நீங்க உணரலாம். இப்படியே வையுங்க, அல்லது கொஞ்சம் தெரியலையே அங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி அப்படியே வச்சு பாருங்க. அதுல ஏதோ ஒரு இடத்துல உங்களோட விரல்ல வந்து ஏதோ ஒன்று தட்டி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த இடத்தை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சம இடைவெளியில வந்து கையில தட்டி போற மாதிரி இருக்கும். அதுதான் நாடித்துடி. அப்ப உங்களுக்கு அந்த இடத்தை அடையாளம் கண்டு அதுல கொஞ்ச நேரம் அவதானிச்சு பாருங்க. பிறகு மற்ற கையில வச்சு பாருங்க.
பிறகு கூட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் அதை வச்சு பாருங்க. பிறகு உங்களுக்கு நாடி துடிப்பு பார்க்கறது பழக்கப்பட்டது. அப்ப இந்த நாடி துடிப்பு இருக்குமாக இருந்தால் இதயம் துடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப உணர்வில்லாம கிடக்கிற சுவாசம் இருக்குது, நாடி துடிப்பு இருக்குது. அப்ப அடுத்த கட்டமா இங்க என்ன செய்ய வேணும்? ஒரு மயக்க நிலையில இருக்கிறார், அவருக்கு இதய துடிப்பு இருக்கு, மூச்சும் இருக்கு, அவர் நிமிந்த நிலையில படுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் முதலுதவியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மயக்க நிலையில இருக்கிற ஒரு ஆளை எந்த நிலையில நாங்க கிடத்த வேணும்? அவர் நிமிந்து படுக்க கூடாது, அவர் ஒரு பக்கம் சரிச்சு விடணும். அதை லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் சொல்லும். பொதுவாக இடது பக்கமாக சரிச்சு விட வேண்டும். இந்த படத்துல காட்டி இருக்கிற மாதிரி இடது பக்கமாக அல்லது ஏதோ ஒரு பக்கமாக, இடது பக்கம் சரிச்சு விடணும். நாங்க ஏன் இதை ஒரு பக்கம் சரிச்சு விடணும் என்றால் அதுக்கு ரெண்டு பிரதான காரணங்கள் இருக்கு. ஒன்று, மயக்க நிலையில் இருக்கக்குள்ள அவர வாய்க்குள்ள ஒரு எச்சில்களா இருக்கலாம், அல்லது அவர் ஏதோ ஒரு வருத்தத்தாலே மயக்கம் இருக்கிற ஏதோ ஒரு நிலையில் அவருக்கு சக்தி வரலாம், பாந்தி வரலாம், வாய்க்குள்ள சுரக்கப்படுற அந்த எச்சில்கள் எல்லாம் சுவாச தோதிக்குள்ள நுரையீரலுக்குள்ள போகலாம். நிமிந்து படுத்தா அதுக்குள்ள வார சுரப்பிகள் எல்லாம் அல்லது சக்தி அல்லது ஏதோ பதார்த்தங்கள் எல்லாம் நுரையீரலுக்குள்ள போகலாம். நுரையீரலுக்குள்ள போனால் அது அவருக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தலாம், அல்லது தீர்க்க இல்லாத நியூமோனியா என்ற பிரச்சனை உயிர் ஆபத்தை ஏற்படுத்துற ஒரு வருத்தமாக வரலாம். எனவே அவரை ஒரு பக்கம் சைட்டா போட்டோம்னால் வாய்க்குள்ள வார சுரப்புகள் சக்திகள் எல்லாம் சைட்டால வளைஞ்சிரும், உள்ளுக்கு போகாது. அது ஒரு முக்கிய காரணம். அடுத்த காரணம், மயக்க நிலையில் இருக்கிறால் நிமிந்து படுக்கக்குள்ள அவரை காத்து போய் வார, அதாவது சுவாச பாதை பிளாக் ஆகும். நாக்கினுடைய பின்பகுதி உள்ளுக்கு இருக்கிற தசைகள் எல்லாம் சரியான நிலையில உணர்வில்லாம இருக்கிறதால அந்த தசை தளர்வுகள் ஏற்பட்டு காத்து போய் வார அந்த பாதை பிளாக் பண்ணப்படலாம். அப்ப அவருக்கு மூச்சு கஷ்டம் இருக்கும். அதால மூளைக்கு போற ஆக்சிஜன் அளவெல்லாம் குறையும். அதால நீங்க ஒரு பக்கம் திருப்பி போட்டீங்களாக இருந்தால் அவரோட சுவாச பாதை கிளியர் ஆகும். அப்ப சுவாச பாதை கிளியர் ஆகி நல்ல மூச்சு நடக்கிறதுக்காகவும் இந்த சுரப்பிகள் சுவாச பைக்குள்ள போகாம இருக்கிறதுக்காகவும் அவரை ஒரு பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அடுத்தது உதவி, கால் ஃபார் ஹெல்ப். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி வாகனத்தை அரேஞ்ச் பண்றதோ அதை ஏதோ ஒரு முறையில் அவரை ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்குரிய வழிவகையை நாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம சொல்லுவோம் அவருக்கு மூச்சு இல்லை, இதய துடிப்பும் இல்லை. அப்ப என்ன செய்ய போறீங்க? இது முதலுதவியில இன்னில் முக்கியமான ஒரு கட்டம். அப்பான் மரணித்திருக்க, உடம்பெல்லாம் சூடா இருக்கு, அவருக்கு ஹார்ட் நின்றுட்டு மூச்சு இல்லை, செத்துத்தார். ஆனா ஒரு பாசிபிள் இருக்கு அவரை மீள எழுப்புறதுக்கு. நீங்க செய்யற சரியான ஒரு முதலுதவியின் மூலமாக அவருக்கு திரும்ப மூச்சு வந்தால், அவருக்கு இதய துடிப்பு வந்தால், அவர் உயிர் பிழைச்சால் உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்க மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷகரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு தற்பெருமையாக இருக்கு. நீங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கு. ரைட்? அப்ப சரியான முறையில நீங்க அதை செய்யறதுக்கு பழகணும். ரைட்? அப்ப அவருக்கு இதய துடிப்பு இல்ல, சுவாசம் இல்லை. அப்ப இதய துடிப்பு இல்லாம இருக்கிற ஒரு ஆளுக்கு அப்பான ஏதோ ஒரு காரணத்தால் நின்றுந்தா அந்த இதயத்துக்கு நாங்க ஏதாவது ஒரு தூண்டலை கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அது திரும்ப இயங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை நாங்க கார்டியக் மசாஜ் சொல்லுவோம். அதாவது நம்ம நெஞ்சு பகுதியில இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு எலும்பு இருக்கு. அந்த எலும்பினுடைய 1/3 பகுதியா பிரிச்சு மேல 2/3 கீழே 1/3 அந்த சந்தியில இந்த கையில அடிப்பாத்தை வச்சு அதுக்கு மேல இந்த கையையும் வச்சு அப்படி அமர்த்துங்க. ரைட்? இந்த படத்தில் இருக்கிறத பாருங்க. இந்த பொசிஷன்ல இந்த கையை வச்சு நல்லா அமர்த்துங்க. ஃபோர்ஸாக அமர்த்தணும். நீங்க அமர்த்துறதுல ஹார்ட் அமர்த்தப்பட்டு ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற ரத்தம் வெளியில பம்ப் பண்ணப்படணும். ரைட்? அந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட்டை அமர்த்துற விசை இருக்க வேணும். கிட்டத்தட்ட 1/3 பகுதி நெஞ்சில அமர்த்தப்படணும். ரைட்? அமர்த்துங்க. அதே நேரத்துல செயற்கையாக நாங்க மூச்சு கொடுக்கணும். அதை எப்படி செய்யறது? இந்த வாயை முழுமையாக மூடுற மாதிரி நம்மளோட வாயை வச்சு மூக்கை அமர்த்தி பிடிக்கணும், அல்லது மூக்கையும் சேர்த்து உதட்டால் அமர்த்துற மாதிரி இந்த பகுதியை அமர்த்தி வச்சு நீங்க ஊதுங்க. முதல் நாங்க மூச்சை நல்லா உள்ளுக்கு இழுத்துட்டு அவரோட வாய்க்கு மேல வாயை வச்சு நல்லா ஊதவும். ஊதக்குள்ள அவரை நெஞ்சு விரிஞ்சு வரும். அதாவது நீங்க ஊதக்குள்ள அவர மூச்சு குழாய்க்குள்ளால காத்து போய் நுரையீரல் விரிய வரும். ரைட்? அப்படி ஒரு தடவை 2 தடவை செய்யுங்க. பிறகு இங்க ஹார்ட் அமர்த்துங்க. 2 தடவை மூச்சு, பிறகு ஹார்ட். 2 பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் மூச்சு கொடுக்கிறதையும் அடுத்த ஆள் கார்டியக் மசாஜையும் செய்து கொண்டிருக்கலாம்.
2 தடவை மூச்சு கொடுத்தா இங்க நெஞ்சில 30 தடவை அமர்த்தணும். பொதுவான கணக்கு 30 தரம் நெஞ்சில அமர்த்துறது, மூச்சு 2 தரம் கொடுக்கறது. இந்த மூச்சு கொடுக்கக்குள்ள இன்னொரு பிரச்சனை, அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லயோ அல்லது ஏதோ ஒரு விபத்துல சிக்கப்பட்ட ஆளாக இருந்தா அவர வாய்க்குள்ள சில வேளை ஏதாவது கிடந்து சுவாச பாதையை பிளாக் பண்ணலாம். சிலருக்கு வெத்தில சப்புன அந்த வெத்தில கட்டி கூட வாய்க்குள்ள இருக்கலாம், கல்லு கலந்து போய் கிடக்கலாம், சேறு சுரிகள் இருக்கலாம். அப்ப அதுகள் ஒரு தடவை பார்த்து விரலால எடுத்து போட்டுதான் நீங்க அந்த வாயில வாய் வச்சு ஊதுற அந்த முறையை செய்ய வேண்டி வரும். ரைட்? அப்ப 2 பேர் இருந்தா ஈஸி. ஒரு ஆள் இருந்தா நீங்க 2 தடவை இங்க ஊதுறது, பிறகு நெஞ்சில் அமர்த்துறது, 2 தடவை ஊதுறது, நெஞ்சில 30 தடவை அமர்த்துறது. இதே டைம்ல நீங்க பக்கத்துல நிக்கிறாக்களை கால் பண்ணி கால் ஃபார் ஹெல்ப், உதவிக்கு நம்ம ஆட்கள் எடுக்கணும். ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, அல்லது வேற ஏதாவது வாகனம், வேற மூச்சு வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். ரைட்? அப்புறம் மூச்சு நின்றத்துல இருந்து, சுவாசம் நின்றத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவருக்கு சரியான வைத்தியம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் மிக முக்கியமானது. கொஞ்ச நேரத்துக்கு மூளைக்கு ரத்தம் பாட்டியே மூளை செத்து போயிடும். அப்ப அந்த மூளைக்கு ரத்தத்தை போக்காட்டுறதுக்காக நீங்க சரியான முறையில இங்க மசாஜை கொடுக்கணும். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அவருக்கு இயற்கையாக நார்மலான இதய துடிப்பு வந்துட்டா, நார்மல் மூச்சு வந்துட்டா அல்லதை பாருங்க, கொடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் செக் பண்ணுங்க. உதாரணமா தண்ணிக்குள்ள விழுந்து மரணிச்சவரால நீங்க கரைக்கு எடுத்து வந்து கொடுக்கக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்தாக்களுக்கெல்லாம் கன நேரம் வரைக்கும் நீங்க இந்த முதலுதவியை செய்யலாம். ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்து செத்தாக்கள் எல்லாம் திரும்ப மீள எழும்புறதுக்கு சான்ஸ் கூட, அவங்களுக்கெல்லாம் கூடுதலான டைம் நீங்க இதை முயற்சிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் 1 மணித்தியாலம் வரைக்கும் கூட நீங்க உங்களோட முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். ரைட்? அப்ப உங்களுக்கு இதை செய்து அவருக்கு நார்மல் மூச்சு வந்துட்டு, நார்மல் சுவாசம் வந்துட்டுன்னு சொன்னால் பழையபடி ஒரு சைட்ல திருப்பி போட்டுட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற முயற்சியில அடுத்தது இறங்க வேணும். ரைட்? நீங்க வீதியால போய் கொண்டிருக்கிற ஒரு பெரிய விபத்து சந்திச்சிட்டீங்க. பெரிய விபத்து, வேற ஹெல்ப் ஒன்றும் இல்லை, எல்லாரும் செத்து கிடக்கிறதும் ரத்த வெள்ளத்துக்குள்ள கிடக்குறாங்களும், நீங்க தனியாக உங்களுக்கு அதுக்குள்ள போய் ஒன்றுமே செய்யல, என்ன செய்யறது தெரியலாது. அட்லீஸ்ட் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன? ரைட்? ஒன்று தெரியாத இடம், அதுல நீங்க செய்யக்கூடியது கால் ஃபார் ஹெல்ப், உதவிக்காக்களை கூப்பிடுவோம். ரைட்? அவசர தேவைகள்ல அழைக்கிற ஆம்புலன்ஸ்ல நம்பர்கள் தெரிஞ்சிருக்கணும். நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படலாம். நம்ம நாட்டை பொறுத்தவரையில 1990 இந்த ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. ஓரளவுக்கு இடத்துல அடையாளத்தை சொல்லி இதுக்கு கால் பண்ணுங்க. மற்றது அவசரமான நிலைமைகள்ல கால் பண்ணக்கூடிய 119 இந்த நம்பருக்கு அடிச்சு சொல்லுங்க. அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தெரியுமாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் நம்பருக்கு அடிச்சு சொல்லுங்க. இப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் பெரிய ஆபத்துல கிடக்காங்க, ஹெல்ப் தேவைன்னு சொல்லி அதை செய்யுங்க. ரைட்? அடுத்தது கிட்டடி ஹாஸ்பிட்டல் தெரியுமாக இருந்தால், ஹாஸ்பிட்டல் நம்பர் தெரியுமா இருந்தால் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு பெரிய ஒரு ஆபத்து நடந்தால் கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கட்டாய மெசேஜ் கிடைக்கிறது நிறைய நன்மையான ஒரு விடயமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபத்தான இடத்துல ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் ஒரு 4-5 பேர், ஒரு சீரியஸோட வார ஒரு 4-5 பேரை தான் ஒரே டைம்ல மேனேஜ் பண்ணலாம். ஆனால் குறிப்பிட்ட நம்பருக்கு மேல எண்ணிக்கையான ஆபத்தான கேஸ்கள் வரக்குள்ள சாதாரண சூழ்நிலையில அதை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஒரு அனர்த்தம் நடக்கக்குள்ள, ஒரு பாரிய விபத்து நடக்கக்குள்ள அப்படியான சந்தர்ப்பத்தில் என்று சொல்லி இயங்க வைக்கிறதுக்கு சில சிஸ்டம் செப்பரேட்டாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றது. அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த மெசேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கிடைச்சால் அவங்க பெரிய எண்ணிக்கையில வார ஆக்களை சமாளிக்கக்கூடிய மாதிரி ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்தை அலர்ட் ஆக்கி, இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற யூனிட்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்து தேவையில்லாத ஆக்களை எல்லாம் டிக்கெட் வெட்டி அனுப்பி வார்டுகளை ஃப்ரீயா வச்சு, ஆபரேஷன் தியேட்டர் ஃப்ரீயா வச்சு எல்லாத்தையும் அலர்ட்டா வச்சு கொள்வாங்க. கூட டாக்டர்ஸ் ரெடியா இருப்பாங்க, கூட நர்சஸ் ரெடியா இருப்பாங்க, இடங்கள் ரெடியா இருக்கும், ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா இருக்கும். அப்படி நிறைய அரேஞ்ச்மெண்ட் செய்து வைப்பாங்க ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தை சமாளிக்கிறதுக்கு. அப்ப இப்படி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல செட்டப் இருக்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திடீரென்று கொண்டு இறங்கிட்டு இருந்தோம்னு சொல்லிச்சுன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். அப்ப நீங்க ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இப்படியான முறைகளை கூட செய்தாலே அதுக்கும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்ப்போம். ஒரு வீதி விபத்துல ஒரு ஆள் உணர்வு இல்லாம இருக்கிற, உதாரணமா சொல்ல மோட்டார் பைக்ல போன ஆள் அடிபட்டு கிடக்குற, உணர்வு இல்லாம இருக்கிற, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற போறோம். ரைட்?
உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை நீங்க வடிவா விளங்கிக் கொள்ள வேணும். நம்ம பிழையான முறையில செய்யற சில விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையை கூட முழுசா பாதிக்கலாம். நான் இப்ப சொல்ல போற விஷயம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். உணர்வு இல்லாம ஒரு ஆள் கிடக்கிறார், ஆக்சிடென்ட் பட்டு உணர்வு இல்லாம ஒரு ஆள் இருக்கிறார். அப்படியான ஒரு சம்பவத்துல எல்லாரும் பெரிய அவரை அவதிப்பட்டு வாகனத்துல ஏத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அங்க நடக்கிற ஒரு பொதுவான மிஸ்டேக்கான விஷயம், அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு கழுத்து எலும்பு, கழுத்தில் இருக்கிற உள்ளந்தண்டு எலும்புகள் உடைஞ்சிருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ரைட்? அதை நாங்க கவனிக்காம செயல்பட்டமாக இருந்தால், உதாரணமாக ஒரு ஆள் கையில பிடிப்பாங்க, ஒரு ஆள் காலில் பிடிப்பாங்க, கழுத்து பிடிக்கிறாங்க, அப்படியே தூக்கி வாகனத்தில் ஏற்றுவாங்க. கழுத்து முள்ளந்தண்டு எலும்புல உடைவுகள் ஏற்பட்டிருந்தால் நாங்க இப்படியெல்லாம் அசைச்சு அந்த கழுத்தை பாதுகாக்காம அவரை தூக்கினமாக இருந்தால் அந்த இடத்திலேயே அவர் மரணிக்கிறதுக்கோ அல்லது நிரந்தரமாக அவருக்கு உடம்புக்கு கீழே இருக்கிற அவயவங்கள் இயங்காம அப்படியே பேரலைஸ் போறதுக்கு கூட சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஒரு ஆள் உணர்வில்லாம இருக்கிறார் சொன்னால் அவருக்கு கழுத்து முள்ளந்தண்டில் எலும்பில் உடைவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் நம்மட மனத்தில் இருக்கணும். அவரை ஏத்தக்குள்ள கழுத்தை கொஞ்சம் பாதுகாக்கணும், கழுத்தை அசையாம பாதுகாக்கணும். அவரை தலைப்பக்கமா பின்பக்கமா நின்று ஷோல்டருக்குள்ள கையை விட்டு இந்த கை ரெண்டுக்கு இடையில தலை இருக்கக்கூடிய மாதிரி, அதாவது தலையை சப்போர்ட் பண்ணி 2-3 பேர் சேர்ந்து ஏற்றி வைக்கும். ரைட்? அப்ப இந்த கழுத்து முள்ளந்தண்டென்பு உடைவு இருக்கலாம் என்றதை எல்லாரும் நினைச்சுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியான முறையில அவரை சோதிச்சு அல்லது எக்ஸ்ரேயோ அல்லது சிடியோ எடுத்து உடைவு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணும் வரைக்கும் உணர்வில்லாத ஒரு ஆளுக்கு கழுத்தெலும்பு உடைவு இருக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். அதால நாங்கள் தூக்கி ஏற்றக்குள்ள மிச்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து பகுதி மட்டும் இல்லை, முள்ளந்தண்டில் எந்த பகுதியில உடைவு ஏற்பட்டிருக்கலாம். நாங்கள் மிக முக்கியமாக கழுத்தை கவனிச்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட ஆக்சிடென்ட் பட்டு கீழ்ப்பகுதிகளோ நிரந்தரமாக செயற்படாம படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேரை இன்றைக்கும் எங்களோட சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அடுத்து பார்ப்போம், பொதுவாக ஒரு வீதி விபத்திலேயோ நம்மட வீடுகள்ல கூட நடக்கக்கூடிய சின்ன சின்ன விபத்துகளும் அவற்றுக்குரிய என்ன மாதிரி உதவி செய்யலாம் என்றதையும் பார்ப்போம். ரைட்? ஒரு ஆக்சிடென்ட்லயோ அல்லது வீட்டிலேயோ கூட ஒரு ஆள் விழுந்து ஒரு கையில இடத்துல கடுமையான வீக்கம், அசைக்க இயலாது கடும் நோ, ரைட், விழுந்தது. அப்ப அந்த இடத்துல நான் யோசிக்கிறேன், அதுல ஒரு உடைவு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு ஆக்சிடென்டோ அல்லது வீட்டுல விழுந்த ஒரு ஆளோ இதுல அசைக்க இயலாம இருக்கு, வீங்கி இருக்கு, கடும் நோவா இருக்கு, ஏதோ அடிபட்டோ விழுந்த ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க ஒரு உடைவு ஏற்பட்டிருக்கலாம், எலும்பு உடைவு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிச்சமாக இருந்தால் அங்க நாங்க என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு முதலுதவியில ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சும்மா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, இது ஒரு எலும்பு. ரைட்? இந்த எலும்புல உடைவு ஏற்படுத்து. இந்த உடைவை நாங்க கவனிக்காம வேற அசைச்சு ஆட்டி வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகக்குள்ள, ரைட், கொண்டு போகக்குள்ள இந்த எலும்பு அசைஞ்சு இப்படி அங்கால இங்கால மேல கீழே இப்படி உடைஞ்சிருக்கிற துண்டு இப்படி அசைஞ்சு ஆட்டுப்படக்குள்ள அசைஞ்சு இந்த மாதிரி வந்துதாக இருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை. ரைட்? நாங்க முதலுதவியில நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஏற்படுற பிரச்சனைய குறைக்கிறது, லேசாக சுகமடைகிற வைக்கிறதுக்கு அவருக்கு நம்மளால என்ன செய்யணுமோ அதை செய்யறது, மரணத்தை தவிக்கிறது. இது முதலுதவியினுடைய நோக்கம். அப்ப இந்த இடத்துல நாங்க இதை அசையாம இதுக்கு கீழையும் ஒரு மேலையும் ஒரு மட்ட துண்டால் கம்ப போட்டோ இப்படி இதை கட்டி விட்டமாக இருந்தால் இது அசையாம அப்படி அதே இடத்துல இருக்கு. அப்ப இடத்துல ஒரு மட்டத்துண்டோ, இடத்துல ஒரு மட்டத்துண்டோ அல்லது கம்பு துண்டோ அல்லது என்ன உங்களுக்கு கிடைக்குமோ, ரைட், ஒரு வேலியில முறிக்கிற ஒரு கம்பியா கூட இருக்கலாம், ஒரு மட்டையாக இருக்கலாம், ரைட், ஏதோ ஒன்றை கீழே துண்டு மேல துண்டு வச்சு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சாமானால் இதை கட்டி விட்டமாக இருந்தால், இந்த உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்க்கலாம். ரைட்? அப்ப இப்படி மாதிரி கட்டி விட்டமாக இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை நடக்காது. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த ஆட்டுப்பட்டு இந்த எலும்பு பகுதி பக்கத்தில் இருக்கிற தசைய குத்தி, பக்கத்தில் இருக்கிற நரம்ப குத்தி, பக்கத்தில் இருக்கிற இரத்த குழாயை குத்தி, சில தோலையெல்லாம் குத்தி இது வெளியில வருமாக இருந்தால், இந்த தோலை குத்தி வெளியில வருமாக இருந்தால் இது கிருமி தாக்கத்துக்கு உட்படும். இந்த எலும்பில எல்லாம் கிருமி வரும். அப்ப இந்த பகுதி ஆடுறதுக்கு சரியாக டைம் எடுக்கும். இப்படியே இருக்குமாக இருந்தால் இதுக்கு வைத்தியம் செய்யறது லேஸ். ரைட்?
வளைச்சு நாங்கள் சீமெந்து பத்துன்னு சொல்றதை போட்டு கொஞ்ச நாளைக்கு அசையாம வச்சிருந்த மாதிரி இருந்தால் லேசாக இது ஆறிடும். ஆனா இப்படி ஒரு நிலைக்கு வந்ததை ஆற வைக்கிறது சரியான கஷ்டம். இதுக்குள்ள கிருமி தாக்கம் வரும், மற்ற மற்ற உறுப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். இதை ஆபரேஷன் செய்து திரும்ப உள்ளுக்கு வச்சு இதை கட்டி இதுக்கு பெரிய கஷ்டமான வேலை. அப்ப இந்த இடத்துல சிம்பிளா ஒரு சின்ன ஒரு முதலுதவியாக இடத்துல இதை ஆடாம அசையாம வச்சு ஒரு துண்டை மேலையும் கீழையும் வச்சு கட்டி விட்டுவீங்களாக இருந்தால் இது ஒரு முதலுதவியினுடைய ஒரு முக்கியமான வடிவம். ரைட்? வீடுல எல்லாம் அநேகமா நாங்க விழுவோம், விழக்குள்ள கையை குத்துவோம். கையை குத்தக்குள்ள இந்த பகுதிகளில் உடைவு ஏற்படும். அப்ப அதுல அப்படியான இடத்துல இந்த கையை நேரே வச்சு இங்க தொடக்கம் இங்க வரைக்கும் ஒரு பல துண்டொண்டைய அல்ல மட்ட துண்டொண்டைய வச்சு கட்டுவீங்கன்னு சொன்னால் அதை தொடர்ந்து உடைவை தொடர்ந்து வரப்போற பாதிப்பு குறையும். அவருக்கு வைத்தியம் செய்யறதும் லேஸ். ரைட்? சரி, விழுந்தா சில வேளை இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மூட்டு கலரலாம். சிலருக்கு விளையாடக்குள்ள வரும், சிலருக்கு கையை உயர்த்துக்குள்ள வரும், சிலருக்கு கிரிக்கெட் பால் அறியக்குள்ள வரும், சிலருக்கு ஆக்சிடென்ட்ல வரும். அப்படி கலண்டால் இது கடும் வேதனையா உண்டா இருக்கு, கை இப்படி கீழே இருக்கு. அப்ப இதுக்கு செய்யக்கூடிய முதலுதவி நீங்க ஒரு கழுத்துல ஒரு அகலமான துணி துண்டை போட்டு இந்த கையை அப்படியே தூக்கி கழுத்துக்குள்ள அப்படியே போட்டு கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அவருக்கு பெயின் ரிலீஃபாக இருக்கு. இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் வரைக்கும் இதை செய்வீங்கன்னா அவருக்கு அது ஒரு முதலுதவி. ரைட்? அதே மாதிரி ஆக்சிடென்ட்லயோ அல்லது விளக்குலையோ இதுல இருக்கிற இந்த விலா எலும்பு உடையலாம். விலா எலும்பு உடைஞ்சாலும் இந்த கை கீழே நோக்கி போய் கடும் வேதனையா இருக்கும். அதுக்கும் இந்த கையை அப்படி தூக்கி கழுத்துக்குள்ளால ஒரு துணியை போட்டு கட்டி விடுவாங்க. ரைட்? அதுக்கும் அதுக்குரிய ஒரு முதலுதவியாக இருக்க போகுது. கணவர் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சின்ன ஒரு காயத்தோட, டாக்டர் நிறைய ரத்தம் போயிட்டு டாக்டர், நிறைய ரத்தம் போயிட்டு டாக்டர் வருவாங்க. எந்த பெரிய காயமாக இருந்தாலும் சரி, அந்த காயத்துக்கு மேல ஒரு துணி துண்டை போட்டு கொஞ்ச நேரம் அமர்த்தி பிடிச்சிங்களாக இருந்தால், அதுக்கு மேல ஒரு அமுக்கத்தை கொடுக்கமாக இருந்தால் கொஞ்ச நேரத்தால தண்டபாட்டுக்கு ப்ளீடிங் நிற்கும். எந்த ஒரு இரத்த காயத்துக்கும் ரத்தம் போக விடாதீங்க. மேல ஒரு துணி துண்டை போட்டு கொஞ்சம் அமர்த்தி பிடிச்சா சரி. சுத்தி கட்டுறதுக்கு எதுவும் வசதி இருந்தா சுத்தி கட்டுங்க, அந்த பகுதியை கொஞ்சம் உயர்த்தி வையுங்க. ரைட்? இடத்துல பெரிய காயம் உண்டுமே இல்லவங்களும் கையாலையாவது அமர்த்தி பிடிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அமர்த்தி பிடிக்க ப்ளீடிங் நிற்கும். ரைட்? வீட்டுல குழந்தைகள் விழுந்தால் அடிப்பட்டால் எல்லாரும் போட்டு உறைஞ்சுவாங்க. உறைஞ்சக்கூடாது, அந்த இடத்துல ஐஸ் வையுங்க. ரைட்? அந்த விழுந்தா அடிப்பட்டா ஏன் அங்க வீக்கம் வருதுன்னு சொன்னால் இரத்த குழாய்கள்ல ஏற்படுற பாதிப்பின் காரணமாக அந்த இரத்த குழாய்க்குள்ள இருந்து ரத்தத்தில் இருக்கிற திரவம் வெளியில வாரத்தால அந்த வீக்கம் வருது. அப்ப இரத்த குழாய்க்கு பாதிப்பு. நாங்க அதுல இன்னும் உறைஞ்சனமாக இருந்தால் அங்க என்ன பாதிப்பால அந்த விஷயம் நடக்குதோ அந்த பாதிப்பு இன்னும் கூடும். அதால உறைஞ்சக்கூடாது. ரைட்? விழுந்தாலோ அடிப்பட்டாலோ அந்த இடத்துல ஐஸ் கட்டி வையுங்க. ஐஸ் கட்டி வச்சு கொஞ்ச நேரத்தால எடுத்து விடலாம். அடுத்தது நீங்க விபத்துலையோ அல்லது காயங்களோ இப்படியான எலும்பு உடைவுகளோ சந்திக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அவடத்துல வச்சு அவர் எதுவும் குடிக்க கொடுக்கறது நல்லது. ரைட்? அவங்க தாகத்துல பயத்துல டென்ஷன்ல உதடெல்லாம் பறண்டு போயிருக்கும், ஏதாவது குடிக்க கேட்பாங்க. அல்லது நீங்கள் முசாரில் ஏதோ குடிக்க கொடுக்கணும்ன்ற ஒரு நிலையில் இருப்பீங்க. ஏன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். அப்ப அதால ஏதாவது குடிக்க கொடுக்கறது, சாப்பிட கொடுக்கறது, விபத்துக்கு உட்பட்ட ஒரு ஆளுக்கு சாப்பிட கொடுக்கறது, குடிக்க கொடுக்கறது, அதுகளை தவித்து கொள்றது நல்லா. மற்ற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு விபத்து நடந்த இடத்துல இருந்து முதலுதவி செய்ய வலிக்கிறீங்க. அந்த இடத்துல அந்த சூழல் உங்களுக்கு பாதுகாப்பானதுன்றதை நீங்க நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ரைட்? சேஃப்டி ஃபர்ஸ்ட். நீங்க முதலுதவி செய்ய போறீங்க, நீங்க சேஃபா இருக்கணும். யாருக்கு செய்ய போறீங்களோ அவர் சேஃபா இருக்கணும். உங்களை வளைச்சு நிக்கிற ஆட்கள் நிற்பாங்க, அவங்கள சேஃபா இருக்கணும். உதாரணமா ஆக்சிடென்ட் நடந்து வாகனம் என்ஜின் ஓபன் பண்ணப்படாம அப்படியே நிற்கும். ரைட்? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. வாகனம் சில ஒரு பதிவில் நிற்கும், ஒரு கல்லில் தடக்கப்பட்டு நிற்கும். அந்த கல் எடுத்து அந்த வாகனம் மூவ் பண்ணி வரக்கூடிய நிலையில இருக்கலாம். அதாவது நீங்க ஸ்டார்ட் நிப்பாட்டுங்க, அதுக்கு ஒரு காலுக்கு அந்த டயருக்கு இடையில ஒரு அடையை வச்சு நிப்பாட்டுங்க. பெட்ரோல் வழிஞ்சு கொண்டு இருக்கும், பெட்ரோல் டேங்கை க்ளோஸ் பண்ணுங்க. பெட்ரோல் வழிஞ்சு கொண்டு இருக்கும், அங்க ஓடிக்கொண்டு வந்து ஆக்கள் எல்லாம் ஓடி வருவாங்க. அவரை தூக்குறதுக்கு பீடி குடிச்சு கொண்டு இருக்கிறவரால் பீடி குரலா கூட தெரிஞ்சு போட்டு தூக்க வலிக்கிடுவார். அங்க பத்தி எழும்பும். அப்ப அந்த இடத்துல கவனமா இருங்க. சில அடிப்பட்டத்துல போஸ்ட் கட் ஒன்று விழக்கூடிய நிலையில இருக்கலாம். ரைட்? அதுல இருந்து அப்ப ஆளை இங்கே கொண்டு வந்துதான் நீங்க முதலுதவி செய்ய வெளிக்கிடப்படும். சில கரண்ட் கம்பி அறுந்து தூங்கும். அப்ப இந்த இடங்கள் இதுகளை வளைச்சிருக்கிற சூழலையும் பாதுகாப்பானதா சேஃபானதான்றதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். ரைட்? அப்ப எல்லாம் ஒரு சேஃப்டியான விஷயமானதை நீங்க அங்க நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ரைட்? வீட்டுல ஏற்படுற மற்ற பொதுவான ஒரு விபத்து, தவறுதலா கொதி தண்ணி ஊத்துப்படுறது,
நெருப்பு சொல்றது அப்படியானதுக்கு என்ன செய்வாங்கன்னா உடனே அந்த பேஸ்ட் அது இது இன்னும் எல்லாம் அள்ளி பூசுவாங்க இது செய்வாங்க. அது ஒன்றும் செய்யாதீங்க. டப்பை திறந்து ஓடுற தண்ணி ரன்னிங் வாட்டர்ல கையை பிடிச்சு கொண்டே இருங்க. உடம்புலையா ஷவரை திறந்து தண்ணிக்குள்ள நில்லுங்க. ஓடுற தண்ணி விட்டு கொண்டே நில்லுங்க. ரைட்? எவ்வளவு நேரத்துக்கும் நீங்க இருக்கலாம். என்ன சொன்னா ஒரு கொதி தண்ணியோ அல்லது சூடான ஒரு இதால கொதி தண்ணி ஊற்றப்பட்டதோ அல்ல நெருப்பு சுட்டதோ உடனே நடக்கிற பாதிப்பு மட்டும் இல்லை அங்க வரப்போறது. அந்த ஹீட் இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து அது பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு தொடர்ச்சியாக அங்க கலங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அதால நீங்க தொடர்ச்சியாக தண்ணியை விட்டு கொண்டு அங்க சூட்டை குறைச்சு கொண்டு இருப்பீங்களாக இருந்தால் தாக்கம் குறைவாக இருக்கும். எனவே நெருப்பு காயங்களோ அல்லது கொதி தண்ணி ஊற்றப்பட்ட காயங்களோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பெரிய ஆக்கண்டாலும் சின்ன ஆக்கண்டாலும் சரி, தண்ணியை திறந்து விட்டுட்டு அதுல கொஞ்ச நேரத்துக்கு பிடிச்சு திரும்ப அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஈவன் நீங்க ½ அன் ஹவருக்கு வச்சிருந்தாலும் அது நல்லா. அடுத்தது இப்போ உங்களோட நின்று கொண்டிருக்கிற ஒரு ஆள் மயங்கி விழுறாரு, மயங்கி போறாரு உடனே என்ன செய்வாங்க? எல்லாரும் பிடிச்சு கொண்டாட கதிரையில் ஏற்பட்டுவாங்க. அது பிள்ளை. ஒரு மயங்கின நிலையில மயங்கி போய்கொண்டிருக்கிறாரோட ஆளை நீங்க கண்டுத்தீங்கன்னு சொன்னால் அவரை அப்படியே மெதுவா நிலத்திலே படுக்க வைக்கணும். தலைக்கு போற ரத்தத்தினுடைய அளவு, மூளைக்கு போற ரத்தத்தின் அளவோ அல்லது ஆக்சிஜன் அளவோ காணாம போறது மயக்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப உடனே அவரை நீங்க படுக்க வைக்கணும். படுக்க வச்சாதான் அந்த தலைக்கு போதிய அளவு ரத்தம் போகும். அதுக்கு பிறகுதான் நாங்க பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். அப்ப மயங்கி கொண்டிருக்கிறவரால, மயங்கி விழ போறவரால இருப்பாட்ட வேணாம். கதிரையில் இருப்பாட்டுறதை விட சேஃப் அவரை படுக்க வைக்கிறது, நிலத்துல மெதுவாக படுக்க வைக்கிறது. அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பகுதியில் எல்லாம் மழை காலம் கூடியிருக்கு, பாம்பு கடி. ரைட்? பாம்பு கடிக்கு என்ன முதலுதவி? பாம்பு கடியில நீங்க ஒரு சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். பாம்பு கடி என்றாலே எல்லாருக்கும் ஒரு பயம். பாம்பு கடிக்கு செய்கிற முதல் உதவியில நீங்க செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விடயம், பாம்பு கடிபட்டால தென்புபடுத்துங்க, தைரியம் கொடுங்க. ரைட்? பாம்புல எத்தனையோ வகையான பாம்புகள் இருக்கு. எல்லாம் நச்சு பாம்புகள் இல்லை, ஒரு சிலவை தான் நச்சு பாம்பு. அப்ப நம்மளுக்கு கடிச்சது நச்சு இல்லாத பாம்பாக இருக்கலாம். அப்படி நச்சு பாம்பு தான் கடிச்சாலும் கூட அது போதிய அளவு விஷம் ஏறாம இருந்திருக்கலாம். அப்படி விஷம் ஏற இருந்தாலும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியான வைத்தியம் இருக்கு. அப்ப பாம்பு கடியை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனா பாம்பு கடிச்சால்கிட்ட போய் என்ன நடந்தது? பாம்பு கடிச்சுதா? அவருக்கு இன்னும் டென்ஷனை கொடுக்குறீங்க. என்ன பாம்பு கடிச்சது? வளலையா? கடவுளே, பட்டாலே ஆபத்தேராப்பா, பட்டாலே விஷமே என்று சொன்னீங்கன்னா அவருக்கு இன்னும் இருக்கிற டென்ஷன் ஏறி அவரை இன்னும் ஆபத்துக்குள்ள கொண்டு போறீங்க. ரைட்? அது உண்மையான நச்சு பாம்பாக இருந்தாலும் கூட, பிரச்சனைக்குரிய பாம்பாக இருந்தாலும் கூட, நீங்க டென்ஷன் ஆகாம அவரை தைரியம் கொடுங்க. பயப்படாத, கடிச்சது நச்சு பாம்பு இல்லாம இருக்கலாம். அப்படித்தான் இருந்தாலும் அது விஷம் ஏறி இருக்கும் இல்லை. அப்படித்தான் விஷம் ஏறி இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா எல்லா வகையான நச்சு பாம்புக்கும் வைத்தியம் இருக்கு. பயப்படாத, நாங்க இப்ப போறோம், நான் இருக்கிறோம், நோக்கும் பயப்படாதுன்னு தைரியம் கொடுங்க. ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தைரியம் கொடுங்க. அடுத்த முதலுதவி, அந்த கடிப்பட்ட இடத்துல சோப் போட்டு வடிவா கழுவுங்க. எந்த மிருக கடியா இருந்தாலும் சரி அந்த இடத்துல சோப் போட்டு கழுவப்படும். ஏன்னா கடிக்கக்குள்ள அதுல விஷமதுகள் பக்கத்துல இருந்தாலும், ரைட், விஷமதுகள் இருந்தாலும் கடிச்ச இடத்துக்குள்ளால இன்னும் அது உள்ள கூறிக்கொண்டே இருக்கும். அதால அந்த இடத்த வடிவா சோப் போட்டு கழுவுங்க. சோப் போட்டு கழுவிட்டு எவ்வளவு குயிக்கா, எவ்வளவு விரைவாக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக இயலுமோ அவ்வளவு விரைவாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும். பாம்பு கடியில அடுத்த முக்கியமான விஷயம், செய்யக்கூடாத ஒரு விஷயம், இப்போவும் அநேகமானாக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறது, கடித்த இடத்துக்கு மேலே இறுக்கி கட்டுறது. அது கட்டக்கூடாது. கட்டுறதால இன்னும் தீய விளைவுகள் தான் கூடுதலாக வரும். கடிப்பட்ட இடத்துக்கு மேலே இறுக்கி கட்டுறது செய்யக்கூடாது. அந்த கடிப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் கீறுறது, கடிப்பட்ட இடத்த வாயால் உறிஞ்சுறது, இதுகளெல்லாம் செய்யக்கூடாது. கடிப்பட்டவருக்கு தைரியம் கொடுத்து சோப்பால் கழுவி போட்டு மிக விரைவாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்கும். ஆனால் போகக்குள்ள ஏதுமாக இருந்தால் பாம்பை நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா அல்லது அடிக்கக்கூடிய வசதி இருக்குமா இருந்தால் பாம்பை அடித்து பாம்பையும் கொண்டு போனீங்கன்னா வசதியாக இருக்கு. ஏனென்னா பாம்பை வச்சு கொண்டு இது நச்சு பாம்பா நச்சு பாம்பு இல்லையான்னு சில இயல்புகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக பாம்பையும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கு. ரைட்? அதே போல நாய்க்கடி,
நாய்க்கடியில் ஒரு முக்கியமான விஷயம், நாய்க்கடியால விசர் வருத்தம் என்ற வருத்தம், அதாவது ரேபிஸ் சொல்லுவோம். விசர் வருத்தம் என்று எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விசர் வருத்தம் வந்தால் அநேகமா காப்பாற்ற முடியாது. விசர் வருத்தம் வந்தால் ஏதோ அவருக்கு செய்யக்கூடிய முதலுதவிகள் செய்ய கொண்டு சாகும் வரைக்கும் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதால நாய்க்கடிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ரைட்? ஆனா எல்லாம் பயப்படணும் இல்லை. அப்ப அதாலதான் நாய்க்கு எல்லாரும் இன்ஜெக்ஷன் போடணும் என்று சொல்லப்படுறது. நம்மளுக்கு ஒரு நாய்க்கடியாக இருந்தால் அதுக்கும் முதலாவது தைரியப்படுத்துங்க. அடுத்தது அந்த இடத்துல வடிவம் சோப் போட்டு கழுவுங்க, நல்லா சோப் போட்டு கழுவுங்க. ரைட்? இந்த நாய்க்கடிக்கு ஊசி போடணும். அந்த ஊசி போடுறது முடிவெடுக்கிற விஷயம், நிறைய விஷயங்களை வச்சு நாங்க முடிவெடுப்போம். ரைட்? அப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாத சிச்சுவேஷன் சொல்லிச்சுன்னா நாய் கடிச்சால சோப் போட்டு கழுவிட்டு ஆளை தைரியப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அது வீட்டு நாயாக இருக்கலாம் அல்லது தெரு நாயாக இருக்கலாம். தெரு நாயாக இருந்தால் அதுக்கு ஊசி போட வேண்டி வரும். வீட்டு நாயாக இருந்தால் அவங்களோட கேடுங்க அந்த நாய்க்கு ஊசி போட்டிருக்கிறாங்களா. ரைட்? ஊசி போட்டிருந்தால் அதுலயும் எத்தனை வகையான ஊசிகள் இருக்கு. விசர் வருத்தத்துக்கு போடுற ஊசி, அதாவது ரேபிஸுக்கு போடுற ஊசி போட்டிருக்காண்டதை பார்க்கணும். குறைஞ்சது 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்க வேணும். அதுல கடைசி இன்ஜெக்ஷன் 1 வருஷத்துக்குள்ள போடப்பட்டதாக இருக்க வேணும். அப்படித்தான் என்றாலும் அவங்ககிட்ட அந்த ஊசி போட்டதுக்குரிய புக் இருக்கும். அந்த புத்தகத்தையும் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்கன்னா டாக்டர்ஸ் முடிவெடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். ரைட்? தெருநாயன்னு சொன்னா அதுக்கு ஊசி போட வேண்டி வரும். மற்றது கடிச்ச இடம், கடிச்ச இடத்துல சைஸ், அதுகளை வச்சுக்கொண்டு நாங்க ஊசி போடுறதுக்கு முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கு. ரைட்? சில இடங்கள் ரிஸ்க் கூடின இடம்னு சொல்லுவாங்க. விரல் நுனிகள், முகம், தலைப்பகுதி, இனப்பெருக்க உறுப்புகள், அப்படியான இடங்கள்ல கடிப்படுமாக இருந்தால் அது ரிஸ்க் கூட. அதை கொஞ்சம் நாங்க கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். மற்றது தெரு நாய் கடிச்சால், கடிச்ச இடம், நாய் எந்த வகையானதுன்றதுகளை வச்சுக்கொண்டு டாக்டர்ஸ் அதுக்கு முடிவெடுப்பாங்க. அப்ப நாய் கடிச்சா நீங்க கவலையினமாக இருக்க இயலாது. உங்களுக்கு அதை பற்றி தெளிவான அறிவு இல்லைன்னு சொல்லிட்டுனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நல்லா. நம்மளோட வீட்டு நாய்க்கு ஒழுங்கா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு கீறு தான் உடம்புலன்னு சொல்லிட்டுனா ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட்? அப்ப சில சந்தர்ப்பங்கள்ல டாக்டர் சொல்லுவாங்க 15 நாளைக்கு நாயை பாருங்க. நம்மளுக்கு ஒரு நாய் கடிக்கக்குள்ள அந்த நாய்க்கு விசர் வருத்தம் இருந்தா தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா அந்த நாய்க்கு விசர் வருத்தம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த நாய்க்கு விசர் வருத்தம் இருந்தால் நம்மளுக்கு கடிச்சத்துல இருந்து எப்படியும் 14 நாளைக்கு மேல அது உயிரோட இருக்க இயலாது. 14 நாளையால் அது கட்டாயம் செத்துரும். அதுக்காகத்தான் நாங்க சொல்றது 14 நாளைக்கு நாயை பாருங்க. 14 நாளைக்குள்ள அது நாய் செத்து தண்டா இன்ஜெக்ஷன் போடணும் சொல்லுவோம் சில சந்தர்ப்பங்கள்ல. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் ஊசி போட வேண்டிய நிலை ஏற்படும். ரைட்? அப்ப நாய்க்கடியாக இருந்தால் அவருக்கு தைரியம் கொடுங்க, சோப் போட்டு கழுவுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. போகல அந்த நாய்க்குரிய ஊசி போட்ட காட்டையும் கொண்டு போறது நல்லது. பூனைக்கடியும் இதே மாதிரி தான், பூனைக்கடியாலையும் விசர்வர்த்தங்கள் வரலாம். ரைட்? மற்றது வீட்டு எலி கடிக்கிறதாலையும் கன பேர் இதுக்கு அந்த ஊசி போடணுமான்னு வருவாங்க. வீட்டு எலியாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை, கடிச்ச இடத்துல சோப் போட்டு கழுவினீங்கன்னு சொல்ல சரி. மற்ற இந்த ஊசி போடுற விஷயத்துல 2 விஷயம் இருக்கு. ஏற்பூசி போடுற ஒன்று இருக்கு. சிலர் பிள்ளையா நினைக்கிறது ஏற்பூசியை போட்டுக்கொண்டு நாங்க விசர்நாய்க்கடிக்குரிய ஊசி போட்டாச்சுன்னு நினைக்கிறது. ஏற்பூசி என்றது வேற, விசர்நாய்க்கடிக்கு அதாவது ரேபிஸுக்கு போடுற ஊசி வேற. சிலர் அதை பிள்ளையா விளங்கி பெரிய ஆபத்துக்குள்ளேயே மாட்டுப்பட்டிருக்கிறாங்க. ஊசி போட்டதான்னு கேட்டா ஓம் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. பிறகு அதை ஆராய்ச்சி பார்த்தா அது ஏற்பூசியா இருக்கு. ஏற்பூசி எந்த காயம் ஏற்பட்டாலும் என்ன மிருகக்கடி ஏற்பட்டாலும் அது போடுற, அது வேற நோக்கம். ஆனா விசர் வருத்தம் பெறாம இருக்கிறதுக்காக போடுற ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அது வேற. அந்த விஷயத்துல நீங்க தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்த நம்ம சூழல்ல இருக்கிற பொதுவான பிரச்சனை நஞ்சு குடிக்கிறது. ரைட்? காதல் தோல்வி, எக்ஸாம் தோல்வி, ட்ரக்தி, கடன் தொல்லை, அதுகள் அதை விட தவறுதலா நடக்கிற, ஆக்சிடென்டலா நடக்கிற நஞ்சு குடிக்கிற விஷயங்கள். இப்ப ஒரு ஆள் நஞ்சு குடிச்சுட்டு சொல்லிச்சுன்னா வீட்டுல எல்லாரும் ஏதோ சத்தி எடுக்க கொடுப்பாங்க. ரைட்? நஞ்சு குடிச்சா சத்தி எடுக்க கொடுக்கறது, என்னத்தை குடிச்சாலும் சத்தி எடுக்க வைக்கிறது, அது ஒரு பிரச்சனை. இதுலயும் சில நஞ்சுகளுக்கு, சில அருந்தப்பட்ட பதார்த்தங்களுக்கு நாங்க சத்தி எடுக்க வைக்க கூடாது. அது பிரச்சனையை கூட்டும். பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மண்ணெண்ணெய், பெட்ரோல், ரைட், கொரோசிவல் சொல்றோம், அப்படி ஆசிட், அப்படியானதை குடிச்சா அதுகள் சத்தி எடுக்க வைக்க கூடாது. அதுகள் பிரச்சனையை இன்னும் கூட்டும். ரைட்? நாங்க செய்யக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டியது. ரைட்? பெட்ரோல், மண்ணெண்ணெய், ஆசிட், அப்படியான பெட்ரோலிய பொருட்களுக்கு அவங்கள குடிச்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்கள சத்தி எடுக்க வைக்க கூடாது. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்க வேணும்.
ரைட். மற்றது வந்து ரசாயன பதார்த்தங்கள், கெமிக்கல், ரைட், நிறைய கெமிக்கல் விவசாயத்தில் பாவிக்கிற நிறைய களை நாசினி, பீடை நாசினி, கிருமி கொல்லிகள், அதெல்லாம் மிச்சம் நஞ்சானதுகள், அதுகள் குடிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான கட்டங்கள். அவங்கள குயிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேணும், ரைட். அந்த டைம்ல நீங்க இன்னொன்று செய்ய வேண்டிய விஷயம், அவங்க என்ன மருந்து குடிச்சாங்களோ அந்த மருந்து போத்தல் 7 மணி நேரம் கொண்டு போகும். அட்லீஸ்ட் போத்தல் இல்லாட்டியும் அதில் லேபல், எந்த ஒரு மருந்து போத்தலையும் லேபல்ல வந்து அது என்ன ரசாயன பதார்த்தம் இருக்குன்னு அது அடையாளம் கண்டமாக இருந்தால் அவங்களுக்கு வைத்தியம் செய்யறது ஈஸியா இருக்கு. இது அநேகமான நாட்கள் மறக்கிறது, ரைட். அப்ப நீங்க ஒரு பக்கத்தில் ஒரு சரியான முதலுதவி தெரிஞ்ச ஆளாக இருந்தால் அவரோட போகக்குள்ள அந்த ஒரு பொட்டிலையோ அல்லது பொட்டில் ஒட்டிருக்கிற லேபலையோ எடுத்து போங்க. ஒன்றுமே இல்லாட்டி அதில் போட்டோவாவது எடுத்து போங்க, ரைட். மற்ற தவறுதலா நிலத்துல தோட்டத்துக்குள்ள மருந்தடிச்சாங்க மயங்கி விழுந்தா அவங்க உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு ஃபுல்லா முழுக வாருங்க, ஃபுல்லா முழுகணும், முழித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க. ஏன்னா தோல்ல பட்டிருக்கிற நஞ்சு உள்ளுக்கு இன்னும் போக போக பிரச்சனை. அதுக்கு செய்யற முதல்ல உடனே ஆளை குளிக்க வாருங்க, குளிக்க பார்த்துட்டு கொண்டு போங்க, ரைட். குளிக்க வாங்கினா முழுக வாருங்க, உடுப்பை ஃபுல்லா மாத்தி முழுக வாங்கணும், முழுகிட்டு செய்யணும். சாதாரணமா இந்த வயலுக்குள்ள பெரிய பெரிய தோட்டங்களுக்குள்ள மருந்தடிக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பான உடுப்புகள் போட்டு காத்து வளங்களை பார்த்து அதுக்கு இந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு தான் நீங்க அடிக்கணும். முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா முழுக வேணும், உடுப்பு எல்லாம் மாத்தி முழுக வேணும். அப்படி பாதுகாப்பா இருந்தாலும் கூட சிலருக்கு அந்த கூடுதலாக நஞ்சு வரை ஹாஸ்பிட்டலுக்கு வார ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களுக்கு வந்து செய்யற முதலுதவி நல்லா ஆக்களை முழுக வாத்து போட்டு தான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு குயிக்கா வந்து சேர வேணும், ரைட். இப்ப அலரிக்கொட்டை கூடுதலா சாப்பிட்றது நம்மளோட பக்கம் இருக்கிறது. அலரிக்கொட்டை வந்து ஒரு ஒரு பயங்கர நஞ்சு. கதைச்சு கொண்டு நோமலா இருக்கக்குள்ள அப்படியே திடீரென்று செத்து போயிடுவாங்க. அந்த அலரிக்கொட்டை வந்து ஹார்ட்ல தான் ப்ராப்ளத்தை ஏற்படுது. ஹார்ட் பீட்டை நிப்பாட்டும், இதய துடிப்பை திடீரென்று நிப்பாட்டும். அப்ப நீங்க அலரிக்கொட்டை சாப்பிட்டாக்களை எல்லாம் வீட்டுல வச்சு கொண்டு சத்தி எடுக்க வச்சு மினக்கட கூடாது. குயிக்கா எவ்வளவு கெரியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமோ அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ அங்கே நாங்கள் எந்த ஒரு பதார்த்தம், அதாவது நான் சொன்ன அந்த கொரோசிவ் சில சத்தி எடுக்க வைக்கக்கூடாத சாமான்களை தவிர மற்றவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு 1 ஹவருக்குள்ளே நாங்கள் சத்தி எடுக்க வைக்கிறது நல்லம். அது ஒரு பாதுகாப்பான முறையில் எடுக்கிறது நல்லம். வீட்டில் சில இதுகளை செய்யலாம், ஆனால் அநேகமானதில் வந்து நீங்கள் குயிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரது நல்லம். அலரிக்கொட்டையை பொறுத்தவரையிலெல்லாம் கெரியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரோம். நாங்கள் முதல் வந்து இசிஜி எடுத்து பார்த்துட்டு தான் திரும்ப நாங்கள் அவரை அனுப்பி சத்தி எடுக்க வைக்கிற வேலைகளை கூட செய்வோம், ரைட். அப்போ அலரிக்கொட்டை, நச்சுக்காய் இதுகள் எல்லாம் வந்து கூடுதலாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் இழக்க வேண்டி வாரம் லேட் ஆகி வரத்தாங்க, ரைட். டைமுக்கு அவங்க வந்தால் ஓரளவுக்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஈவன் இதய துடிப்பு குறைஞ்சி போனா கூட இதய துடிப்பை கூடுறதுக்கு தற்காலிகமாக மெஷினல் கூட்டுற வேலையை கூட இருக்குது. அதை டைமுக்கு வந்தாங்க. இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பாதுகாப்பாக இருங்க, சரியான சாப்பாட்டு முறையில் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, ஆக்டிவாக இருங்க, கொரோனா வேக்சின் போட்டுக்கொள்ளுங்க. தனா ஹெல்த்தி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.